மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் no compromise. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இணைந்திருக்கார். பேசுகிறேன் சார். வணக்கம். விஜயினுடைய இன்னைக்கு கொடுத்துருக்க அறிக்கை, அதாவது சிறப்பு பொதுக்குழுவுக்கான அறிக்கை, நம்முடைய அரசியல் பயணத்தில் ஒரு ஆழ்நீள் அடர் அமைதிக்கு பிறகு நம்ம பேச தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அர்த்தம் பொதிந்த ஆழ்நீள் அடர் அமைதி, அது உண்மையிலே அர்த்தம் பொதிந்த ஒரு அமைதி தானா இது வரைக்கும் இருந்தது? இந்த பொதுக்குழு அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அதை தான் நம்புகிறாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை அவர் நம்புகிறாரு. அதை தான் அவரோட அரசியலாகவும் அவர் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வராரு. அப்போ அவர் நம்புகிற ஒரு விஷயத்தை, அந்த அறிக்கை ஐயா விஜய் பேர்லேயே தான் வந்திருக்கு. அப்போ அதை நம்ம அவரோட வார்த்தையாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய நம்பிக்கை அப்படியாப்பட்டதாக தான் இருக்குது. இதற்கு முந்தி அவருடைய செயல்பாடுகளும் இப்போது கரூர் சம்பவத்தில் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு தொடர்ச்சிக்குரியதாகவே தான் இருக்குது. தவிர ஏதோ கரூர் சம்பவத்தில் மட்டும்தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. அவர் இந்த பொது வாழ்க்கைக்கான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அவருடைய செயல்பாடுகள் முன்னேற்ற கழக அரசியலில் இருந்து மாறுபட்ட ஒரு பாதையில் தான் போகுது. அதனால் அந்த சொல்லை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த சிறப்பு பொதுக்குழு என்ன மாதிரியான சமிகைகளை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கரூர் சம்பவம் நடக்குது, ஒரு துர்சம்பவம் நடந்ததுக்கு பிறகான ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு அவங்க இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இடையில நிறைய விஷயம் வந்துருச்சு. கட்சியை கலைக்க போகிறாங்கன்ற மாதிரியான வதந்திகளுமே இங்கே அடங்குச்சு. அதற்கு பிறகு இந்த சிறப்பு பொதுக்குழு தாவேகா தொண்டர்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விமர்சனங்கள் எல்லாமே ஐயா விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் முறையை அல்லது அந்த பேட்டனை புரிஞ்சிக்காதனால வரக்கூடிய ஒரு விமர்சனம். ஏன்னா அது இதற்கு முன்னால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சமூக வலைதள ஒரு இணையகால அரசியலை தான் அவங்க தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. இப்போ ஐயா விஜய் எந்த ஒரு பெரிய தலைவருக்கும் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு புகைப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தி அதை ஒரு பதிவாக தான் அவங்க சமூக வலைதளத்தில் பதிவிடுவாங்க. அப்புறம் அது செய்தியாக தொலைக்காட்சிகளில் வரும், மறுநாள் பத்திரிகைகளில் அது செய்தியாக வரும். அப்படி தான் அவங்க ஒரு பேட்டர்னாக பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, பல அரசியல் கட்சிகள் இந்த காலகட்டத்திலையுமே கூட இப்படியாப்பட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தினாலுமே கூட அவங்க அந்த அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் இமெயிலாவது அனுப்புவாங்க. இவங்க அதை கூட பண்ணுறதில்ல. அவங்க வெறும் சமூக வலைதளத்தில் நம்ம பதிவிட்டால் போதும், அது அடுத்த நிமிஷம் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பிரேக்கிங்காக வருது, அதுக்கப்புறம் நமக்கு மறுநாள் தினசரி செய்திகள் அது வந்துடுதுங்கிற அளவில் அவங்க போகிறாங்க. அதனால் இந்த கரூர் சம்பவத்தை நம்ம தனித்து இப்படி இப்படி இவங்க இருக்கிறாங்களே அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. அவங்க ஆரம்பத்தில் இருந்தே முன்னேற்ற கழகங்களுடைய அரசியல் என்னவாக நமக்கு ஒரு 60 ஆண்டு காலமாக அதை நம்ம நெருங்கி பார்த்துருக்கோம். அதனால் நமக்கு அவரோட அரசியல் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது இப்போது பொதுவாக இந்த மாதிரி இப்போ தலைவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு சில ஐயா பெரியாருடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்த அவங்க வந்தாங்க. ஐயா அம்பேத்கருடைய சிலைக்கு ஒரு சாலையோரத்தில் இருந்த ஒரு சிலைக்கு அவங்க அஞ்சலி செலுத்தினாங்க. பொதுவாக முன்னேற்ற கழக தலைவர்கள் வருகிற பொழுது மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டின பிறகு தலைவர்கள் வருவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க. அது பற்றின அறிவிப்புகள் நமக்கு முன்னமே வழங்கப்படும். எல்லாரும் நீங்கள் கவர் பண்ண வாங்க அப்படின்ற அறிவிப்புலாம் வரும். இது எதுவுமே இல்லையே. இப்போ ஐயா பெரியார் திடல் போனாங்க, என்ன நடந்தது? அவங்களே போனாங்க, அவங்களே கையில் ஒரு மாலையை வச்சுருந்தாங்க, போட்டாங்க. அடுத்தது சமூக வலைதளத்தில் வந்தது, அடுத்தது செய்தியாச்சு. அதே மாதிரி ஐயா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போதும் இதே மாதிரி தான். அப்போ என்னென்னா, இந்த ஊகங்கள் எல்லாமே முன்னேற்ற கழக அரசியலை நெருங்கி பார்த்தவர்கள் இவ்வளோ அமைதியாக இருக்காங்களே, கரூர் சம்பவத்தை அவங்க இப்படி கையாளுறாங்களே, ஒருவேளை அவங்க கட்சியை கலைக்க போகிறாங்களோ, ஒருவேளை இந்த மாதிரி முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல ஊகங்கள் எழும்புச்சு. ஆனால் ஐயா விஜய் அவர்களை நெருங்கி பார்க்கிறவர்களுக்கு, அல்லது ஒரு புதிய தலைவர் வந்திருக்கார், ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார், அவரோட பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது எதுவுமே ஆச்சரியமே இல்லை. அவங்க அதே பாதையில் பயணத்தை தொடருவாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முன்னேற்ற கழக அரசியல்களில் இருந்து வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வித்தியாசமாக இருக்குது. நான் அது முழுமையாக இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு தலைவர் ஒரு மறைந்த தலைவரினுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகிறாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நமக்கு அது தொடர்பான தகவல் சொல்லப்படும். கட்சியிலேருந்து அஃபிஷியலாக அறிவிப்பாங்க, இன்ன இடத்துல இருக்கிற சிலைக்கு இத்தனை மணிக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, தொண்டர்கள் வாங்க, தொண்டர்களும் சேர்ந்து மரியாதை செலுத்துகிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வரும். ஆனால் விஜய்க்கு இது எப்படி இருக்குதுன்னா, அஃபிஷியலாக சொல்ல மாட்டுறாங்க.
ஆனால் அது அன்அஃபிஷியலாக சொல்லப்படுது. நீங்கள் சொல்கிற அந்த பெரியார் திடல் நிகழ்வுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி விஜயனுடைய வார்த்தைகள்லேயே சொல்கிறதா இருந்தால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒரு பில்டப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஊடகங்களில் பீட் பார்க்குற ரிப்போர்ட்டர்களுக்கு அன்அஃபிஷியலாக சொல்லப்படுது. விஜய் இந்த இடத்துக்கு போறாருன்றது அன்அஃபிஷியலாக சொல்லப்படுது. ஊடகத்தில் ஒருத்தருக்கு தெரிகிறது, கண்டிப்பாக 4 பேத்துக்கு போயிடும். ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பண்ணுறது நானாக தான் இருக்கணும்னாலும் அவன் 4 பேத்துக்கு சொல்ல தான் செய்வான். இந்த விஷயம் வந்து அன்அஃபிஷியலாக நடக்க தான் செய்யுது. பெரியார் திடலில் அது நடந்தது. ஸோ இவங்க இன்னும் வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் வர முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்களோ? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் அவங்க இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அடுத்த விஷயங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அவங்க வந்து நான் வந்து தாவேக்காவை வந்து ஒரு இணையதள ஒரு சமூக வலைதள கால கட்சியாக நான் மதிப்பிடுகிறேன். இதற்கு முன்னால் தினசரிகள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் பிறந்த இயக்கங்களை நமக்கு தெரியும். அது எப்படி அதை மறுதளித்தவங்க, அதை எதிர்த்து எதிர் அரசியல் பண்ணவங்க தெரியும். தொலைக்காட்சிகளின் காலத்தில் சில அரசியல் கட்சிகள் வந்திருக்கு, அது எப்படி அவங்கள பாதிச்சது. ஒரு நேரத்தில் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுக்கென ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்கணும்னு நினச்ச அளவுக்கு தொலைக்காட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இது இணையதள காலம். இந்த நீங்கள் கேட்ட அந்த ஆரம்ப கேள்வி ஒரு அருமையான கேள்வி. அதற்கு எல்லாவற்றுக்கும் எது மையமாக இருக்குது அப்படின்னா, இப்போ கரூர் சம்பவத்தில் ஐயா வந்து எல்லாரையுமே இங்கே அழைத்து அவருடைய இடத்திற்கே அழைத்து ஆறுதல் சொன்னது. அவர் இதற்கு முன்னால் பொதுவான அரசியல் நிகழ்வுகளில் கூட பனையூராக இருக்கட்டும், இல்லை சென்னை மாநகராட்சியில் போராடி அவங்களையும் அவர் வீட்டுக்கு அழைச்சி தான் வந்து ஆறுதல் சொன்னார். இது வந்து என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளும் பார்க்காத ஒரு விஷயமா இருந்ததுனால பல்வேறு ஊகங்கள் கிளம்பிச்சு. நம்ம இதுவரை பார்க்கல. இந்தியாவில் ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய நிகழ்விடத்திலேயே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சூழ்நிலையில் கூட பொதுச் செயலாளர் யாரும் வெளியில் வரல, யாருமே வரலையே, ஒரு அறிக்கை கூட விடலை. அவர் ஒரே ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவுமே கூட நேரடியாக முதல்வரை குற்றம் சாட்டுறது அந்த தவிர மற்றபடி அந்த சம்பவம் தொடர்பாக எதுவுமே பெருசாக அதில் இல்லவே இல்லை. ஒரு சவால் விடுகிற ஒரு தொனியில் தான் இருந்தது. என்னென்னா, நம்ம ஒரு அரசியலை கூர்ந்து பார்க்கிறவர்கள், நம்ம இன்னைக்கு ஒரு 15-20 வருடங்கள் இந்த அரசியலை நெருக்கமாக பார்த்துருக்கோம். இந்த மண்ணில் ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு முன்னேற்ற கழகங்களின் அரசியல் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 70-75 ஆண்டு காலம் அந்த அரசியல் பார்த்ததுனால இது எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் வந்து இன்னொரு தலைமுறைக்கு அதிர்ச்சியே இல்லை. அவங்க வந்து வருவாங்க, இப்போ இருங்க வருவார் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அவரை நேசிக்கிறவர்கள், அவரை ஆதரிக்கிறவர்கள், யார் தனக்கு ஆரம்ப புள்ளியாக இருப்பார்கள் என்று அவர்கள் நம்பினாரோ அந்த கூட்டம் வந்து பெரிய அதிருப்தி இதில் வெளிப்படுத்தவே இல்லையே. அதுதானே நம்ம பார்க்கணும். அப்போ என்னென்னா, இது வந்து நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இது வந்து இந்த தலைமுறையில் இப்படி தான் அரசியலை எடுக்கணுங்கிற ஒரு தெளிவோடு அவர் எடுக்காரோ அப்படின்னு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற அவருடைய மையப்புள்ளி எதுவோ அவங்கக்கிட்ட பெரிய அதிருப்தி இல்லைன்றதை நானும் ஒத்துக்கிறேன். அதிலிருந்து நான் டிஃபர் ஆகலை, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அந்த அவர் மையப்புள்ளியாக நினைக்கிற அந்த தலைமுறை மட்டும் இங்கே போதாதுன்றதை வந்து நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஓகே. இப்போது விஜய் அரசியலுக்கு வந்தப்போ விஜயை பற்றி மற்ற கட்சிகளுக்கு இருந்த ஒரு பயம் என்னவா இருந்ததுன்னா, விஜயினுடைய ரசிகர்கள், நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் ஒருத்தர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க அப்பா அம்மாவை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பொம்பளை பிள்ளைங்க பண்ணுது, பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்க அதை அதிகமாக பண்ணுறத ஒரு அமைச்சர் என்கிட்ட சொன்னார். அந்த இடத்த இது குறைச்சிருக்கு தானே. இப்போது நீங்கள் சொன்ன மற்ற எல்லாம் ஓகே, தூய்மை பணியாளர்களை பனையூருக்கு கூப்பிட்டு ஒரு ஆதரவு கொடுத்தது, மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. கேதம் கேட்கறது அப்படின்றதுக்கு வந்து தமிழ் சமூகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு மனுடவியல்லே வந்து அதுக்கான ஒரு இது பெருசு. நீத்தார் வழிபாடு தான், நம்ம பண்பாடு நீத்தார் வழிபாடு தான். கேதம் கேட்கறத கூட என் இடத்துக்கு தான் கூப்பிட்டு நான் கேட்பேன் அப்படின்றத வந்து இந்த ஜென்ரேஷனை விட்டுருங்க, சோஷியல் மீடியா ஜென்ரேஷனை விட்டுருங்க. இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷன் இதை எப்படி பார்க்குது? அது ஒரு ஷாக்கிங்காக தான் பார்க்குது. இல்லை, ஷாக்கிங்காக பார்க்குறாங்களா? அது ஒரு ஆக்வர்டாக பார்க்குறாங்க? இல்லை, அது ஒரு ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க. அது நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அல்லது உங்கள் கேள்வியில் நீங்கள் அழகாக த்ரோ பண்ண மாதிரி அது ஒரு கல்ச்சுரல் ஷாக் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஷாக். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம காலங்காலமாக நாம் பார்த்த ஒரு அரசியல், இந்த அரசியலை நாம் வந்து தேசிய கட்சிகளின் அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். முன்னேற்ற கழகங்களின் அரசியல் தேசிய கட்சிகளோட அரசியலை விட எவ்வளவு தூரம் களத்தோடு ஒட்டி நிற்க வேண்டியது, இங்கே நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கும், அரசியல் எவ்வளவு நேர்த்தியாக செய்யப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்போ அவர் என்னென்னா, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் வந்து இது ஒரு கலாச்சாரத்தினுடைய நீட்சின்னு பார்க்காம ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் கல்ச்சருடைய, ஒரு அரசியல் கலாச்சாரத்தினுடைய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
ஒரு பண்பட்ட அரசியல் பண்பாட்டினுடைய ஒரு நீட்சியாக நம்ம இருக்க வேண்டாம். ஒரு அரசியலையும் கலாச்சாரத்தையும் ஒப்பிட்டு இங்கே உரையாடினதுல வந்து அதிகமாக உரையாடினவர் நீங்கள். இந்த அரசியல், இந்த பொலிட்டிக்கல் ஷாக் வந்து கல்ச்சுரலாக நம்மளை பின்னாடி இழுத்துட்டு போதான்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து யாரோ பேசியிருந்தாங்களா எழுதியிருந்தாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊரில் வந்து பெருந்தனக்காரர்கள் அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க மற்ற சமூகங்களினுடைய துஷ்டிக்கு வந்து போக மாட்டாங்க. துஷ்டி விழுந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பாத்திரத்தையோ இல்லை பெரிய இதையோ எடுத்து அவங்களுக்கு போவாங்க. அவங்க வந்து துஷ்டி அந்த இதுக்காக வந்து சில பொருட்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது அந்த கலாச்சாரத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு குறியீடு அவங்களுக்கு தோணலையா? இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது நம்ம தமிழ் சமூகத்தில் நம்முடைய அரசியல் என்பது, முன்னேற்ற கழகங்களின் அரசியல் என்பது வெறும் அரசியல் அல்ல. அது வந்து ஒரு சமூக பண்பாட்டு கலாச்சார பொருளாதார மாற்றம். ஆனால் அது அது எது அதுக்குள்ள நான் எங்கேயுமே நிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல, அது நிக்காம இருக்கிறதுனுடைய பிரச்சனை நிச்சயமா நீங்க சொல்றதுதான். நீங்க சொல்றதுதான், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவரை தீவிரமாக ஆதரிக்கிறவர்கள், அவருடைய திரைப்படங்களிலிருந்து ரசிகர்களாக வந்தவர்களுக்கு இது ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் இப்படி ஒருத்தர் வராரே, நம்ம அவரை யோசிக்கலாமா, நம்ம அவரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு தலைமுறை இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான் நிச்சயமா. ஆனால் இந்த இவ்வளவு நிகழ்வுகள் நடந்த பிறகு என்னெல்லாம் நடக்கு பாருங்க. தினசரிகள் தலையங்கமே எழுதுது, தொலைக்காட்சிகளில் தீவிரமாக விவாதிக்கப்படுது, நீதிமன்ற வளாகங்களில் பேசப்படுது. இதற்கு பிறகும் அவர் மட்டும் இல்லை, அந்த மொத்த கட்சியுமே வந்து இதுவரை இந்தியாவில் எந்த கட்சியுமே நடந்துக்காத வகையில் நடந்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆபத்து இல்லையா? இல்லை, அது ஆபத்து இல்லையா அப்படின்னு அதை வந்து தேர்தல் முடிவுகள் சொல்லும். நிச்சயமாக அதை வந்து தேர்தல் முடிவுகள் சொல்லும். ஆனால் நாம் பார்த்த ஒரு முறையிலிருந்து இதை வந்து நாம் வெறும் இங்கே ஒரு அரசியல் இருக்குது, இது ஒரு மாநில கட்சி அரசியலுங்கிறத தாண்டி நாம் அதை வந்து ரொம்ப தீவிரமாக விவாதிச்சிருக்கோம்ல. முன்னேற்ற கழகங்கள் என்பவை இந்த மண்ணில் என்ன செய்தன, அவர்கள் எப்படி எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்தார்கள், அவர்கள் எப்படி வந்து சமூக நீதியை பேணி காத்தார்கள். ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த பின்னாடி இழுக்கிறதுன்னு கேட்டதில் வந்து அப்போ கலாச்சார ரீதியாக ஒன்று சொன்னேன். இப்போ பொலிட்டிக்கலாக இது எங்கே பின்னாடி இழுக்குதுன்னா, முன்னேற்ற கழகங்களுடைய பாணியில இருந்து நான் மாறி அரசியல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு புது முயற்சி. ஆனால் அந்த முயற்சி என்னவா இருக்கு? விஜய் வந்து மேடை ஏறி அவர்களே இவர்களேன்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறார். அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக ஆரம்பிக்கப்பட்ட ராபின்சன் பூங்கா கூட்டம் பெத்தாம்பாளையம் பழனிசாமி தலைமையில் நடக்குது. திமுகவினுடைய முதல் தலைமை அலுவலகம் அறிவகத்தை தொடங்கி வச்சவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அப்போ ரொம்ப இளைஞர் ஜான் ஒருத்தர் அதை திறந்து வைக்கிறார். இந்த விஷயங்கள் மூலமா அண்ணா இங்கே சொன்ன அரசியல் செய்தி பெருசு. நான் இவங்களை ஒரு சாமானியர்களை என்னுடைய மேடையில் நான் ஏற்றுறேன், ஒரு சாமானியனுடைய பேர் என்னுடைய மேடையில் உச்சரிக்கப்படுது, ஒரு சாமானியன் என்னுடைய மேடையில் ஏற்றப்படுறான் அப்படிங்கிறது மூலமா சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த இனம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ இங்கே பொன்னாடை போர்த்தினதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம அதுக்காக எல்லாமே குறியீடுகள் தான். இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம எதையெல்லாம் வந்து எந்த விழுமியங்களை எல்லாம் வந்து நம்ம மேலே எடுத்துட்டு போனோமோ அது எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டு இருக்கோமே. இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது வந்து பெரிய விஷயம். அண்ணா வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு அதிசயம். ஒரு சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு அண்ணா மாதிரி ஒரு தலைவன் 1000 வருடங்களுக்கு ஒருவர் பிறப்பார். அதே போல தான் ஐயா பெரியார். நம்ம செய்த நல்லூல் என்னன்னா, அப்படி 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் இருந்தார்கள். தான் நம்பிய சித்தாந்தம் தான் வாழ்ந்த காலத்திலேயே அரியணை ஏறுவதை ஐயா பெரியார் பார்த்தார். அது வந்து வேறு எந்த சித்தாந்தவாதிக்கும் கிடைக்காத ஒரு நான் ஐயா ராஜாஜியுடன் இணைந்து பெற்ற வெற்றியை அண்ணா கொண்டு போய் ஐயா பெரியாருடைய காலில் சமர்ப்பித்தார். இதெல்லாம் இந்த மண்ணில் நிகழ்ந்த ஒரு மேஜிக், இந்த மாயம். ஆனால் அந்த அரசியல் ஐயா நீங்கள் 1900 நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல அண்ணா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட், ஒரு நவீன அரசியலை தமிழகத்திற்கு வடிவமைத்து கொடுத்தவர். அகில இந்திய அளவில் ஒரு பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை ஒரு எளிய மனிதன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் வீழ்த்தியதுங்கிறது இந்தியா அதுவரை பார்த்திராத ஒரு பெரிய வரலாறு. ஆனால் அது அதற்கு பிறகு பல்வேறு வடிவங்களை எடுத்து வந்திருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இருக்கு. அப்போ நாம் ஒரு அரசியல் ஆய்வாளராக என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்களுடைய பேட்டர்ன். ஏன்னா முன்னேற்ற கழகம் வரலாறுங்கிறது 100 ஆண்டு கால வரலாறு. அது நீங்கள் திராவிடர் கழகத்திலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி மேனிஃபெஸ்டோலேருந்து நீங்கள் 110 வருஷம் ஆச்சு பேசணும். அப்போ இந்த சமீப கால இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் பேட்டர்ன்லேருந்து இவர் வெளியே போகிறாரோ, நான் பின்னோக்கி முன்னோக்கி அப்படின்லாம் இல்லை. இல்லை, இங்கே வெளியில் போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்முடைய ஒரு பரிணாமம் வந்து இப்படி இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இது பின்னாடி இழுத்துட்டு போதான்னு நான் கேட்குறேன்.
இல்லை அப்படி அதை நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. ஏன் நாம் வந்து ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஐயா விஜய பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து 3 விதமான லீடர்ஷிப்பை சொல்லுது. அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப், ரேஷ்னல் லீகல் லீடர்ஷிப், கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப். இவர் கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்பில் வர்றாரு. முழுக்க முழுக்க தன்னுடைய கரிஷ்மா மேலேயே இந்த இயக்கத்தை வந்து அவர் கட்டி எழுப்புறாரு. அப்படி கட்டி இதுக்கு முன்னும் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் வந்துருக்காங்க, அவங்க இயக்கத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க முன்னேற்ற கழகங்களோட பேட்டர்ன்லேயே தான் வந்து கட்டி பார்த்து மிகப்பெரிய கரிஷ்மேட்டிக் லீடர் அண்ணா தான். ஆமாம், அவர் தாண்டி இல்லை, அதுதான் பெரும் இது இல்லையா. இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஐயா பெரியார் தான் வந்து நமக்கு எல்லா விதத்திலுமே முன்னத்தியராக இருந்தவர். அப்படி பார்க்கிற பொழுது இவர் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய கரிஷ்மாவிலேயே வந்து இந்த இயக்கத்தை கட்டுறாரு. இது வந்து பின்னோக்கி இழுக்குதா அப்படின்றது இல்லை, இது ஒரு புது பாதையா இருக்கு. ஆனா அந்த பின்னோக்கிங்கிறத நான் வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க கரெக்டா கேட்குறீங்க, இது வந்து புது பாதையா இருக்கலாம், ஆனா பின்னோக்கி போயிருமோ, அந்த பாதை போய் சேர ஏன்னா எது கரெக்டா கேட்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, ஏன்னா அதற்கான தரவுகள் இன்னமும் நம்ம கிட்ட இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் கேள்வியை தெளிவுபடுத்திடுறேன். இங்கே நம்ம திராவிட இயக்கங்களுடைய வரலாறு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோல இருந்து எடுத்து 110 வருஷம் பேசினா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கூட இதனால நடந்த எஃபெக்ட்ஸை வந்து பலன்களை வந்து மறுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்ற ஒரு 4-5 மாதங்களுக்குள்ள ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாரு, நான் திராவிடத்தை எதிர்க்கல, ப்ரோ திராவிடம் வேணும்னு நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையை வந்து அண்ணாமலை பயன்படுத்துறார். ப்ரோ திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, திராவிடத்திற்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒன்றை வந்து நான் கேட்குறேன் அப்படின்றார். இப்போ நீதி கட்சியில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அடுக்கா, இப்போ காமராஜரினுடைய ஆட்சியே வந்து இங்க திராவிட ஆட்சின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸே சொல்லியிருக்காரு, காமராஜர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் இங்க இருந்த ஆட்சிகள், இங்க இருந்த தலைவர்கள் இந்த சமூகத்தை, இந்த இனத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடா திராவிட இயக்கம் தொடங்கப்பட்ட இந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவருடைய செயல்பாடுகள் இதை பார்க்கும்போது இது கண்டிப்பா நமக்கு முன்னாடி தான் போகுன்றதுக்கான சமிங்கைகள் தெரியலையேன்னு நான் கேட்கிறேன். இல்லை, அவர் வந்து கொள்கை தலைவராக ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் ஐயா காமராஜரையும் ஏற்றுக்கொண்ட இடத்திலே இருந்தே அவர் பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்க கிளம்புகிற வேளையில் வந்து அவர் வந்து அண்ணாவினுடைய பெருந்தகை அண்ணாவினுடைய படத்தை வைத்திருக்கிறார், ஐயா எம்ஜிஆருடைய படத்தை வைத்திருக்கிறார். இது எல்லாமே அவர் நீங்கள் ப்ராடாக நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த லேனுக்குள்ளே தான் அவர் நிற்கிறார். இல்லை, இது ப்ராடாக இருக்கு, ஆனால் நீங்க பார்க்கும்போது அந்த ஒரு பிராடான ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஆனா அந்த பாதை குறுகலா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் எந்த இடத்துலன்னு சொல்லிடுறேன். விஜய் வந்து ஒரு 3 எழுத்து மந்திரம்ன்ற ஒரு வார்த்தை அவருடைய கொடிப்பாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ணா, எம்ஜிஆர், விஜய். இந்த 2-3 எழுத்தோடையும் இவருடைய செயல்பாடுகள் நம்ம ஒப்பிட தானே செய்யணும். ஏன்னா அவர் தான் அதை ஒப்பிடுறாரு. இப்போ அண்ணா திமுகவை ஆரம்பிக்கிறாருன்னா அது அண்ணா மட்டும் இல்லை, அண்ணாவிற்கு பின்னாடி இருந்த எல்லோரும் தலைவர்களா இருந்தாங்க. ஈவி.கே. சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், தன்னை ஒத்த 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கிய மகத்தான தலைவர் அவர்தான். தான் எழுதியதை போலவே அவர்களும் எழுத வேண்டும், தன்னை போலவே பேச வேண்டும். அதே மாதிரி ஒரு தலைவன் இந்த உலகத்துல இல்லவே. ரெண்டு வரலாற்று சம்பவங்கள் வந்து ஒப்பிட விரும்புறேன். ஒண்ணு வந்து 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக அறிவிச்ச போராட்டம். ஆனா போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து திமுக நினைக்காத ஒரு இடத்துக்கு அந்த போராட்டம் போகுது. அண்ணா நினைச்சிருந்தா அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், அதை திராவிட நாடு கோரிக்கைக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அண்ணா வந்து மாணவர்களை படிக்க போங்கன்றார். அதிமுக தொடங்கப்பட்டப்போ நடந்ததா ஒருத்தர் சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தது. அதிமுக தொடங்கப்பட்டப்போ திருவண்ணாமலையில வந்து நாங்க பாவுசாவுடைய கடையெல்லாம் போய் அடிச்சு உடைச்சோம். எம்ஜிஆர் அறிக்கை கொடுத்தாரு, இது ஏன் பிரச்சனை, நீங்க போய் படிக்க போங்க அப்படின்னு. இப்படியான ஒரு சின்ன சைனை கூட வந்து நான் விஜய் கிட்ட பார்க்கல. அப்படி ஒரு சின்ன சைன் அவர்கிட்ட இருந்திருந்ததுன்னா 41 உயிர் போயிருக்காது. ஸோ இப்போ ஏன் இது பின்னாடி போகுதுன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தெளிவுக்காக அந்த கேள்வி இல்லை நான் வந்து என்னன்னா, அதாவது கரூர் சம்பவம் வந்து நெரிசல் மரணம் என்பது ஒரு விபத்து. அவருடைய அரசியல் வருகை, அதற்கு பிறகு அவர் யாருடைய கைப்பிடித்து கொண்டு அல்லது யாரை முன்னத்தியராக சொல்லி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதற்கு பிறகு அன்றாட நிகழ்வுகளை அவர் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிறது. இப்போ நீங்களே சொன்னது போல அந்த பிராடான திராவிட ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள இந்த கட்சியில் திராவிடங்கிற பேர் இல்லாமல் இருக்கலாம், முன்னேற்ற கழகங்கிற பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது எதிரான பாதையோ இல்லை, இந்த பாதையில தான் நான் இருக்கேன். அகைன் ஒரு வெற்றி கழகம் பேர் வச்சு ஒரு முன்னேற்ற கழகம், அது கழகங்களோட பாதையில தான் நான் இருக்கேன்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனால் அந்த லேன் இருக்குல்ல, இப்போ நிறைய இந்த கழகங்கள்ன்றது நிறைய லேன் இருக்கு. ஒரு பெரும்பாதை, நெடும்பாதை,
75 வருட பாதை வந்து திமுகன்ற பேரில் இருக்குது. அடுத்து 54 வருடங்கள் பாதை வந்து அஇஅதிமுகன்ற பேரில் இருக்குது. அப்படி வெவ்வேறு பேர்களில் இருக்குது. இப்போ இது வந்து ஆரம்பித்து ஒரு 2 வருடங்களுக்கும் குறைவாக உள்ள ஒரு இயக்கம். இந்த பாதை இப்படி இருக்குன்றதை நான் ஒரு ஆய்வாளனாக பார்க்குறேன். இது நீங்கள் அக்கறையோடு கேட்பது மாதிரி இது முன்னோக்கி போவதா பின்னோக்கி போவதா அப்படிங்கிறது இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் கணிக்க முடியுமே தவிர, நீங்கள் பேட்டியினுடைய ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல இந்த ஒரு மௌனம் இருக்குல்ல, இந்த மௌனத்திலேருந்து நாம் அந்த முடிவுகளுக்கு வந்துவிட முடியாது. ஏன்னா இன்றைக்கு நேற்று கூட ஒரு பெரிய மௌனத்திலிருந்து வரல, இந்த மௌனத்திற்கு முந்தைய நிகழ்வுகள்ல இருந்து இந்த கேள்விகளை நான் எழுப்பேன். அது ரைட்டு தான். நான் இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்குறேன். என்னென்னா இப்போ வந்து நேற்று கூட ஒரு நாளிதழில் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி அவர் சந்தித்தவர்கள்ட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஒரு தலைவர் இந்த அளவிற்கு பண்ணுவது அப்படிங்கிறது அவங்களே வந்து நெகிழ்ந்து போய் தான் சொல்கிறாங்க. அவர் எங்ககிட்ட இவ்வளோ இதாக பேசினார். இந்த மாதிரி அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை என்பதையும் தாண்டி அது தாவேக்காவினுடைய இருப்பு தொடர்பான பிரச்சனை நினைக்கிறேன். எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் நினைக்கிறேன். இல்லை அப்படி அவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அதை பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அந்த நிகழ்வுகள் அதற்கு பிறகான விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அதை பார்க்குற பொழுது ஒரு அச்சப்படுவது அல்லது ஒரு சந்தேகப்படுவதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு கட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கழகமாக அவங்க அதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. பொதுக்குழுக்கே வந்து இப்போ தயாராகிறாங்க. ஆனால் அவர் தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டு அதில் போகிறார். இல்லை, எனக்கு இதில் 2 கேள்விகள்னே எடுத்துக்கலாம். சந்தேகம் கேள்வி எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதில் இருந்து இது என்னவா போகும் அப்படின்றதான், இனிமே இப்படி ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாரினுடைய எண்ணமும். அதுக்கு இவங்க சரிப்படுத்திட்டாங்களா? ஒருவேளை கரூரில் இந்த துர்சம்பவம் நடக்கலை அப்படின்னா தாவேக்கா தொடர்பான என்னுடைய விமர்சனம் அப்படின்றது வேறையாக இருந்திருக்கும். கரூர் வந்து அவருக்கு 6வது மாவட்டம். இந்த 6 மாவட்டத்திலையுமே எந்த ஒரு இடத்துலையும் விஜய் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்தவே இல்லை. நீங்கள் நாளைக்கு அவங்கள தான் அங்கே வேட்பாளராக நிறுத்த போகிறீங்க. நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்தலைன்னா அவங்களை எப்போ அறிமுகப்படுத்த போகிறீங்க? மக்கள் விஜய் தான் கரிஸ்மேட்டிக் லீடர். ஆனால் அந்த தளபதிகளை நீங்கள் அறிமுகப்படுத்த தானே செய்யணும். அப்படி ஒரு தளபதிகளை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைவுக்குள்ளே இந்த கட்சி வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஒழுங்கமைவு இல்லாததுனால தானே இப்போது ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய தொடக்க காலகட்டத்தில் துன்மரணங்கள் நிகழ்கிறது வந்து வரலாறு நமக்கு நடந்திருக்கு. திமுக குன்றத்தூரில் கொடியேற்றும் போது காவல்துறை துப்பாக்கி சூடு நடந்து சிலர் வந்து அங்கே மரணம் அடைஞ்சிருக்காங்க. கொடியேற்றுறதுக்காகவே வந்து உயிரை விட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதிமுகவுடைய வரலாற்றில் வந்து வத்தலகுண்டு ஆறுமுகத்தை நம்மளால் வந்து சொல்ல முடியும், திண்டுக்கல் இடைத்தேர்தல். ஆனால் அது எல்லாமே அந்த கட்சியில் வந்து வீர மரணங்களாக பார்க்கப்பட்டது. அப்போ இருந்த சூழல் வேறு, ஒரு கட்சியை கட்டுறதுக்கான சூழல் அப்போ இருந்தது வேறு. ஆனால் இது வந்து ஒரு துர்சம்பவமாக பார்க்கப்படுது. இது நிமித்தமாகவே வந்து இது ஒரு நல்ல நிமித்தம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்தினதுக்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு பொறுப்பு இல்லை, நம்ம நகர்த்திட முடியாதுல்ல. இல்லை, இந்த மாவட்ட செயலாளரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். அது வந்து இப்போ நீங்கள் முன்னேற்ற கழகங்கள் வந்து மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மேடையில் அவங்க நாற்காலி போடும்போது மாவட்ட செயலாளர், அடுத்து ஒன்றிய செயலாளர், அடுத்து அந்த இப்போ ஒரு சின்ன கிராமத்திலேயே இதுலேயே நடக்குன்னா அந்த பகுதியினுடைய கிளைக்கழக செயலாளர், இப்படி தான் வந்து அந்த ஆர்டர் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் மாவட்ட மந்திரிகளெல்லாம் கூட மேலே உட்கார வைக்கிறாங்க. அப்போல்லாம் மாவட்ட கழக செயலாளர் பேர் தான் பெருசாக இருக்கும். அந்த மாவட்டத்துலேருந்து யாரும் மந்திரியாக இருந்தாலும் அந்த பேர் கீழே தான் இருக்கும். அப்போ கட்சி தான் பெருசு, கட்சியினுடைய கட்டமைப்பு தான் பெருசுங்கிறது தான் அதனுடைய புரிதல். அது அவங்க அப்படி தான் வந்து இயங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த இயக்கத்தை இத்தனை ஆண்டு காலம் உயிர்ப்போட வைத்திருந்திருக்கு. நீ ஆட்சி அதிகாரத்தில் யாராக வேணா இரு. ஈவன் இப்போ சில மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்போ அந்த மாதிரி சொல்கிறதில்ல. 10 வருடங்களுக்கு முன்னாலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட கேட்காம என் நகரத்துக்குள்ளே இறங்க முடியாது, ஒரு நகர செயலாளர்கிட்ட கேட்காம ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாது, ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்காம அந்த ஒன்றியத்துக்குள்ளே அப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அதான் நான் சொல்கிறேன், இது நம்ம ஆரம்பத்தில் இருந்தே முன்னேற்ற கழகங்களின் அரசியலும் நகர்ந்து வந்து விட்டது. அது வெவ்வேறு இடங்களுக்கு, அதை நீங்கள் ரொம்ப நுட்பமாக நெருங்கி கவனிச்சிங்கன்னா அது தெரியும். நகர்ந்து வந்துவிட்ட காரணத்தினால் இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் முன்னேற்ற கழகங்களில் மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியாக இருந்தாங்க. வேட்பாளர்களை தீர்மானிக்கிறதுல அவங்க தான் ரீஜனல் சத்ரப்ஸ். உண்மையிலே சொல்ல போனால் அவங்க நிர்வாகத்தையே எப்படி கட்டுப்படுத்தினாங்க. இன்றைக்கி அங்கேருந்து வந்துருச்சு. ஆக அப்படி பார்க்குற பொழுது இவர் மாவட்ட செயலாளரை ஏற்றாததை வந்து நாம் வந்து இது இரண்டையும் நீங்கள் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க மாவட்ட செயலாளர்களை ஏற்றி இப்போ இறக்கியிருக்கிறாங்க. ஆமாம்,
இவங்க ஏத்தவே இல்லை. அவங்க மாவட்ட செயலாளர் ஏத்தின காலகட்டத்தில் அது ஒரு ஒழுங்கமைவுக்கு வந்துருச்சு. ஆமா, இப்போ நீங்க ஏத்தி அது ஒரு ஒழுங்கமைவுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்களை ஏத்தலைன்னா பிரச்சனை இல்லை. அவங்களை ஏத்தாததுனால ஒரு ஒழுங்கமைவு உருவாயிருக்கு. அந்த ஒழுங்கமைவு இவ்வளவு பெரிய கேஸை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை பேசத்தானே வேண்டியிருக்கு. நிச்சயமா. அதாவது நீங்க சொல்றது முக்கியமான, ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா தேசிய கட்சிகள் செய்யாத ஒன்றை முன்னேற்ற கழகங்கள் இங்க செய்யுது. அப்படி செய்யறதுனால அது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் இருக்கு. ஆனால் அவ்வளவு பலன் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை ஏறக்கூடிய முன்னேற்ற கழகங்களோட ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா ஏன் இதை செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் அவர் இதை முழுக்க முழுக்க தன்னுடைய ஆளுமையிலேயே இதை கொண்டு செலுத்துகிறார். அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுப்பதில் ஒரு தாமதம் இருக்குது அப்படின்னு வேணால் நான் புரிஞ்சுக்கிறேன். தயக்கம் இல்லை, தயக்கம். ஆனால் அது நீங்கள் ரொம்ப அழகான கேள்வி, தயக்கம். ஏனென்றால் வேறு சில நடிகர்கள் இயக்கம் ஆரம்பிப்பதாக சொன்ன பொழுது அவங்க பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா பக்கத்தில் மாவட்ட செயலாளர்களோ யாருமே நின்று நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இப்போ நான் நெருங்கி பார்த்தேன். அரங்க கூட்டங்களில் அவர் தொண்டர் நிர்வாகிகளோட ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசுகிற புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால் அவருக்கு அந்த தயக்கம் இல்லை. ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு எங்கே தயக்கம் வரும்னா தன்னோட ஆறாவை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு தயக்கம் வரும் அவங்களுக்கு. இப்போ சில நடிகர்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அதுவே கூட இந்த உளவியல்லேருந்து வர்றது தான். நம்மளோட ஆறாவை நம்ம இன்னொருத்தரோட விஜய் சுற்றி இருக்கிற ஒரு ஒளிவட்டம் அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக பரிணமிக்கிறதுல ஒரு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே இருக்கா? இல்லை, ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே இடம் இருக்கு. எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. ஆமா. ஆனா விஜய் சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு. அது அவரே அந்த ஒளிவட்டத்தை விட்டு வெளில வர வரும் வலையில் அந்த ஒளிவட்டமே இவங்களை யாரையும் உள்ள போக விடல. இது எல்லாமே சேர்த்து தாவேகாவை ஒரு சந்தில போய் நிறுத்திருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல, அப்படி நீங்க அது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு அரசியலுக்கு வர்றதே நான் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அரசியல் நீங்க இன்னும் நிறைய பேர் அரசியல் மயப்படுத்தப்பட்டு கட்சிகளில் சேர்ந்தாதான் நமக்கு நிர்வாகம் எப்படி இயங்குது, ஒரு ஜனநாயகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். இங்கே பல பேர் இருக்காங்க, தனியார் கம்பெனிகளில் அல்லது பெரிய பதவிகளில் இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்குது, ஒரு அரசு எப்படி செயல்படுகிறது, ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க கவனம் செலுத்தாமலே போயிடுவாங்க. ஜனநாயகத்துக்குள்ளே நம்ம இது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி தானே, நம்ம எல்லாருமே வரணும். ஆக அந்த வகையில் அவருக்கு சில தடைகள் இருக்கலாம். அந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒரு கதாநாயக அந்தஸ்தில் இருந்து ஒரு தலைவருங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். ரெண்டாவது உங்கள் ரசிகனை நீங்கள் ஒரு தொண்டனா மாத்திர அந்த இடம் இருக்குல்ல, இது ரெண்டுமே பேரலாக நடக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவனும் நம்பணும் நம்ம இன்னும் ரசிகர் கிடையாது, நாம் ஒரு கட்சியினுடைய தொண்டன் ஆகிட்டோம், நாம் ஒரு கரவேட்டி கட்டிட்டோம், நாம் ஒரு துண்டு போட்டுட்டோம், நம்ம வேறு மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இவருக்குமே. ஏன்னா அவரே நாமக்கல்ல தான் குறிப்பிட்றாரு, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இவ்வளோ கூட்டம் வரீங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போது இது என்னென்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து தான் ஒரு ஜனநாயகம் ஒரு தொடர் நிகழ்வாக போகும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் உள்ள, இவ்வளோ பரவலாக மக்களால் அறியப்பட்ட, சாமானியர்களால் பெருவாரியான மக்களால் அறியப்பட்ட ஒருவர் ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்குள் வருவது என்பதே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷனில் இருக்கக்கூடிய, நீங்கள் குறிப்பிடுவது சரிதான். ஏன்னா ஒரு கதாநாயக பிம்பத்திலேருந்து ஒரு தலைவனுடைய பிம்பங்கிறது அது டோட்டலாக வேற ஒரு பிம்பம். அது யாருக்குமே அவ்வளோ எளிதில் ஒரு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம இப்போ ஒரு துறையில் இருக்கோம், அந்த துறையை விட்டுட்டு இன்னொரு துறையில் போய் அதில் ஆதிக்கம் செலுத்துறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த சவால்களை அவர் எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் அவர்கள் ஒரு தனித்த பாதையில் போகிறார்கள். அந்த பாதையில் அவருடைய பயணத்தை தொடர்கிற வகையில் தான் இந்த நவம்பர் 5 பொதுக்குழு கூட்ட முடிவுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த தனித்த பாதையில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு. பொதுக்குழு கூட்டம் முடியட்டும், பேசுவோம். நினைவும் கருத்து மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Taste the Daily.